ராமர் கோவில் அயோத்தியில அந்த கோவில் வேலையெல்லாம் இப்போ பூர்த்தி பண்ணுற 5ஆம் தேதி அன்னைக்கு. அது மற்ற பரிவார சந்நிதி எல்லாம் கட்டி, நாராயணர் சந்நிதி, விக்னேஸ்வரர் சந்நிதி, சூரியனுடைய சந்நிதி, ஆஞ்சநேயருடைய சந்நிதி எல்லாம் பண்ணி அந்த 5ஆம் தேதி, இப்போ ஜூன் 5ஆம் தேதி கங்கா தசகரா அன்னைக்கு பூர்த்தி பண்ணுறா. அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, கங்கா தசகரால ராமர் ராமேஸ்வரத்தில் சிவலிங்க ராமநாத சுவாமி பிரதிஷ்டைய பண்ணின தினம் அது, பிரதிஷ்டா தினம். இந்த கங்கா தசகரா அன்னைக்கு தான் ராமர் ராமேஸ்வரத்தில் சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அப்படி ஜோதிர்லிங்கத்தில் அப்படி விசேஷமான நிகழ்ச்சி நடந்த நாள் இது. இப்போ அயோத்தியிலையும் நடக்க போகிறது, எல்லாம் பூர்த்தியானது. அப்போ ராமர் சன்னதி மாத்திரம் கட்டி கீழே பண்ணினா, மற்ற சன்னதியெல்லாம் கட்டி மேலே கூரை எல்லாம் பண்ணி அந்த வேலைகள்லாம் முடிஞ்சு மண்டபங்கள்லாம் கட்டி இப்போ பூர்த்தியானது. அவ்வளோ ஒரு உத்தமமான நாளில் கங்கா தசகரான்னு பேர். ஜேஷ்டே மாசி சிதே பட்சே தசம்யாம் புத ஹஸ்தயோகோ கரானந்தே வியதீபாத்தே கன்யாச்சந்திரே விஷே ரவௌ அப்படின்னு அந்த முக்கியத்துவம் இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தில் அவ்வளவு முக்கியமாக இருக்குது.